ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எவ்வளவு நல்லவர், வல்லவர், பரிசுத்தர். இந்த நாளில் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். நம்முடைய பஞ்சத்தை எல்லாம் எடுத்து போட்டு அவர் இல்லாத ஒரு வாழ்வு நிறுவையான வாழ்வு அல்லவா? நாம் தேவனை நாம் ஆராதிப்போம். துதியின் மத்தியில் வாசம் செய்பவர், என்ன இருந்தாலும் நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னவர். அவர் இல்லாத வாழ்வு வெறுமையான வாழ்வு. ராஜாதி ராஜனை, தேவாதி தேவனை நாம் துதித்து நம்பிக்கையோடு ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். துதிகன மகிமையும் அவருக்கே செலுத்துவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை உம்மையே உம்மையே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை ஆராதிப்பேன் உம்மையே. ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற விளக்கடை எல்லாரும் கண்களை மூடியவர்களாய் கரங்களை வைத்து நன்றி ஆண்டவரை நன்றியோடு வைத்திருக்கிறோம். அப்பா, என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்தீர் அப்பா, என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தீர் அப்பா. எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், எத்தனையோ தீய சக்திகளை வாட்டி வதைத்தாலும் நீர் எங்களை கைவிடாமல் காத்துக் கொண்ட நல்ல தகப்பனாய் இருக்கிறேன். எங்களுடைய குடும்பம் இன்று இருக்கிறது என்றால் அது உம்மால் தான் ஆண்டவரே. இதற்காக நன்றி உள்ளத்தோடு நினைவு கூறுகிறோம். நீர் இல்லாத ஒரு வாழ்வு வெறுமையான வாழ்வு அப்பா. உயிரோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் எல்லா துதி கன மகிமையை நாங்கள் குடும்பத்தோடு செலுத்துகிறோம். ஆண்டவரே, நோய்களோடு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம், பாரத்தோடு இருக்கிறோம், கண்ணீரோடு இருக்கிறோம், அவமானத்தோடு இருக்கிறோம், கடன் தொல்லைகளோடு இருக்கிறோம். யாரிடத்தில் நாங்கள் சொல்ல முடியும் ஆண்டவரே? உடனே எங்களுடைய உள்ளத்தை திறந்து நன்றி உள்ளத்தோடு என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்துங்கள் என்று சொன்னீரே அப்பா. இவைகள் மத்தியிலுமை துதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தமைக்காய் எங்களுடைய ஜீவனை கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் அப்பா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆண்டவரே. இதோ என்னை பாத்திரம் நிரம்பி வழிபடியாய் இந்த காலத்து மத்திய வேளையில் உதவி செய்யும். நீர் எங்களை ஆசீர்வதியும். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான என் உயிரான இயேசு, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே என் உயிரான 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 என் உயிரான 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 என் உயிரான இயேசு, என் உயிரே என் உயிரே. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வுகளெல்லாம் இனிக்குதையா, உன்னாமம் என் உயிரான 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 என் உயிரான 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 என் உயிரான இயேசு பரிசுத்தர் என்று இதோ எஸ்ஐயா 6ஆம் அதிகாரத்திலே சேராபீன்கள் துதித்துக் கொண்டிருந்த போதுதான் அசுத்தர் நாவுடையவன் இருக்கிறேன் என்று எஸ்ஐயா கற்றுக்கொண்டு, சுத்தமான தெய்வமே இன்றும் எங்களோடு வாழ்கிற எங்களை காண்கிற தெய்வமே, ஆண்டவரே, விடுதலை தருகிற ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிற தெய்வமே, தொடர்ந்து ஆசீர்வதிக்கிற தெய்வமே, எல்லா விதத்திலும் எங்களை பாதுகாப்பவரே, நீர் இல்லாத நாடெல்லாம்
நீர் இல்லாத வாழ்வெல்லாம் உயிரின் போற்றே உண்மையின் வழியே உயிரின் போற்றே உண்மையின் வழியே உறவின் பிறப்பில் நீதானையா உள்ளத்தின் மகிழ்வே என் உள்ளத்தின் மகிழ்வே நீரில்லாத நாளெல்லாம் நீரில்லாத வாழ்வெல்லாம் எனது ஆற்றலும் எனது வலிமையும் எனது ஆற்றலும் எனது வலிமையும் எனது அரணும் எனது கோட்டையும் எனது நீரில்லாத நாளெல்லாம் நீரில்லாத வாழ்வெல்லாம் நீரில்லாத நாளெல்லாம் நீரில்லாத வாழ்வெல்லாம் ஆமாண்டவரை நீரில்லாத ஒரு வாழ்வா இது இல்லாத வாழ்வே இல்லையப்பா நீரைகளை ஆட்கொள்ள வேண்டும். எல்லாரும் எழுந்திருப்போமா? ஜெப நேரம். It's a time for prayer. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், கண்ணீரோடு ஜெபத்தை ஏறெடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நம்பினோரை கைவிடாத தேவன் இந்த நாளிலே பஞ்சத்தின் மத்தியிலே பஞ்சமோ உணவு கிடைக்காத பஞ்சம் அல்ல, ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாத பஞ்சம் இருக்கிறார். நீங்கள் அதை கேட்க வேண்டும். கண்ணீரோடு உங்களுடைய உள்ளத்தை உடலையும் திறங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்களோ என் தேவன் அதை செய்ய வல்லவர் என்று நீங்கள் நம்புங்கள். இப்பொழுதே, நாளைக்கு அல்ல, இந்த நிமிடமே உங்கள் மத்தியில் அவர் இறங்கி ஆசீர்வதிக்க வேண்டும், நிறைவை காண வேண்டும். நம்பிக்கையோடு அவரை நோக்கி பாருங்கள். கரங்களை விரித்த வண்ணமாகி நோயாளிகள், வேதனையில் இருக்கிறவர்கள், பாரத்தில் இருக்கிறவர்கள், நோய் இருக்கிற இடங்களில் நீங்கள் வைத்துக் கொண்டு, ஒருவேளை உங்களுக்கு இல்லை என்றால் யாரையாவது நினைத்து கூட அந்த இடங்களில் வைத்து செவியுங்கள். எசப்பா அந்த இடத்தில் இந்த நேரத்தில் தொடுவார். விசுவசியுங்கள். விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண அற்புதமான நேரம். உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய பிரச்சனை ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை இருந்தால் ஒரு முடிவு உண்டு. இன்றைக்கு அந்த முடிவு நாளை அல்ல, டுடே. இன்று நான் வீட்டில் தங்க வேண்டும். சக்கரவே இறங்கி வா, கம் டவுன் குயிக்லி. இன்று உன்னை அழைப்போடு அழைக்கிறார் ஆண்டவர் இயேசு. இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். மீட்பு இந்த வீட்டிற்கு வர வேண்டும். இழந்ததை தேடி மீட்கவே மானிடமாக வந்தார். லூக்கா 19:9. இழந்ததை எதையெல்லாம் இழந்திருக்கிறாயோ அத்தனையும் இன்று மீட்டுக் கொடுக்க ஆண்டவர் இதோ உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்பிக்கையோட கரங்களை வீழ்த்த வேண்டாமா? எதை குறித்தும் கவலைப்படாமல் ஆண்டவரிடத்தில் உடைய உறவை குறிப்பிட்டீர்களா? கண் கலங்காமல் காத்தீரையா, காலிடராமல் இடித்தீரையா, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவேன். பாடுங்கள். உம்மோடு கூட நடந்திடுவேன், உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் கண் கலங்காமல் காத்தீரையா, காலிடராமல் இடித்தீரையா, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவேன், உம்மோடு கூட நடந்திடுவேன், உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் சென்று பாடுவோம். உம்மோடு கூட நடந்திடுவேன், உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் கண்
நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவேன். உம்மோடு கூட நடந்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம். ஆம் தந்தையே, உயிரோடு வாழ்கின்ற நாட்களெல்லாம் உம்மோடு நாங்கள் கரபிடித்து நடக்க வேண்டும். ஆண்டவரே, இல்லாத ஒரு வாழ்க்கை விரும்பை என்பதை நாங்கள் இந்த நாளில் உணர்ந்திருக்கிறோம். வறுமையும் விரும்பையும் பஞ்சமும் வேதனையும் கண்ணீரும் பாரதிகளை தள்ளினாலும் தள்ளிகளை தள்ளிவிட்டாலும் நடை தடுமாறினாலும் இதோ ஆண்டவர் எங்களுக்கு உறுதுணையாய் அவருடைய ஊன்றுகோலாய் இருக்கிறவரே, இதோ இந்த நாளில் இந்த மக்கள் மத்தியிலே இருந்தவர்களை காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நம்பிக்கை நாயகனாகி நீ இந்த நேரத்தில் இறங்கி ஒவ்வொருவருடைய உள்ளத்தை தேற்றும் அப்பா. சோர்ந்து போனவர்கள் என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எல்லாம் நடக்குமா என்று நினைக்கிற எத்தனை உள்ளங்களை பாரும் அப்பா. நீ சந்திக்கிற ஆண்டவராய் இருக்கிறேன். உள்ளங்களை காண்கிறவர் மனிதன் வெளியில் பார்க்கிறான். என் தேவராகி ஆண்டவர் உன்னை இப்பொழுது உன் இதயத்தின் ஆழத்தின் உன் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். உன் கவலை, உன் கண்ணீர், உன் அவமானம், உன் பிரச்சனைகள், உன் வேதனை, உன் கட்டுரைகள் யாரிடத்தில் போவோம் என்று கண்ணீர் வெடிக்கிற உங்களை என் தேவராகி ஆண்டவர் நேரத்தில் ஆசீர்வதிக்கிற நேரம். உங்கள் மத்தியில் அவர் கடந்து செல்லுகிறார். ஒவ்வொருவரோடு அவர் பேச விரும்புகிறார். உள்ளத்தின் ஆழத்தில் மகனே, மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ, எழுந்து படுக்கையை தூக்கி கொண்டு போ என்று நம்பிக்கையின் வார்த்தைகளை துதித்துகிறேன். ஆண்டவரே, நீர் கொடுப்பதற்காய் நன்றி. ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். உள்ளங்கள் வாழ்வின் வழிகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக ஒரு தேவ கரம் ஒவ்வொரு மீதும் இருப்பதாய் நன்றி. ஆண்டவரே, தேவனுடைய கண்ணங்களிலே நீர் அவரை தட்டுகிறீர் அப்பா, திடப்படுத்துகிறீர். நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கை மட்டும் விட்டு விடாதே. இதோ அஞ்சாதே, திகையாதே, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கையின் ஆறுதலான வார்த்தைகளை நீ சொல்லுகிறீர். ஆண்டவரே, இதோ இந்த நாள் என்று சொல்லும் போது நீருடைய தேற்றுகிறீர் அப்பா. உன் குடும்பத்தில் நாம் தங்க வேண்டும், இன்று உன்னோடு நாம் தங்க வேண்டும். உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்று முதல் என் ஆசீர் உங்களோடு தங்கும். உங்களுடைய எல்லா விதைப்புகள், எல்லா முயற்சிகளை நான் ஆசீர்வதிப்பேன். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை போஷிக்கவே இதோ யோசேப்பை இதோ எகிப்துக்கு கொண்டு வந்தது போல என்னுடைய மகனை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறேன். இதோ உயிருள்ள அப்பம், உயிர்த்த கிறிஸ்துவின் பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக. உங்களுக்கு முன்னால், உங்களுக்கு பின்னால், உங்களோடு, உங்களுக்குள் இருந்து வழிநடத்துகிறவர், எல்லா தேவைகளை ஆசீர்வதிக்கிறவர், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். பிரிந்து போன குடும்பங்கள், உடைந்து போன குடும்பங்கள், அமைதி இழந்து தவிக்கிற குடும்பங்கள், பாவத்திலும் பலவீனத்தில் இருக்கிற குடும்பங்கள், வேதனையோடு இருக்கிற குடும்பங்கள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. பிரச்சனைகளால், கவலைகளால் பிதாவே, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல் இவர்கள் ஒன்றாய் இருப்பார்களாக என்று ஜெபிக்கிறேன். அதே போல இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பத்தின் தேவைகள், கடன் தொல்லைகள், குழந்தை பாக்கியம், திருமண வாழ்வு, வேலை வாய்ப்பு, ஆண்டவரே, இந்த உலகத்தின் எல்லா காரியங்களும் இந்த நாளில் வாய்க்கப்படுவதற்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். மிகச் சிறப்பாக இந்த நாளில் எசப்பா நோயாளிகளை பாரும், உடலில் நோய்களை சுமந்திருக்கிறவர்களை பாரும், படிகளிலும் வேதனையில் கட்டிகளிலும் குணப்படுத்த முடியாத வியாதிகளிலே சிக்கொண்டிருக்கிற மக்கள், மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள், இதோ வியாதிகளை தொடர்கிறது என்று சொன்னாலும் கூட காண்பதின் அடிப்படையில் அல்ல, விசுவாசத்தின் அடிப்படையிலே நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, காண்பதினால் அல்ல, கட்டிகளை காண்பதால் அல்ல, ரத்த பெருக்கினால் அல்ல, ரத்த ஓட்டங்களினால் அல்ல, ஆண்டவரே, கட்டிகளால் அல்ல, நாங்கள் காணாதவற்றிலே என் தேவன் எல்லாவற்றையும் குணமாக்கி விட்டார். எல்லா கற்ப பைகளும், பித்த பைகளும், ரத்த குழாய்களும், நாளங்களும், எலும்புகளும், நாளங்களும், முதுகெலும்பும், வயிற்று கோளாறுகளும், தீராத வலிகளும், வேதனைகளும், பாரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை பெறுவதாக. நாசரேத்து இயேசு பரிசுத்த ஆவியினால் வல்லமையால் நிரப்பியது போல நீரவிகளை வல்லமையால் நிரப்புகிறீர். ஆண்டவரை கற்றுத் தாரும், ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளும். பலவீனங்கள், பொல்லாப்புகள், தீமைகள், தீய சக்திகள், குடி, வெறி, பிச்சைகள், ஆவியின் தீய ஆவிகள் அடிமைகளாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளும். வாழ்வு தாரும், வழிநடத்தும், ஆசீர்வதியோ. கரங்களை நிறைவேற்றுமா? கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவி
கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, கரங்களை செய்வோம். ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றீர். பாடுவோம். என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றீர். சத்திய ஆவியானவரே, சாட்சியாய் வாழ செய்வரே. பாடுவோம். சத்திய ஆவியானவரே, சாட்சியாய் வாழ செய்வரே. கரைக்கும் ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துவீர். கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, நீர் எங்களுக்கு போதுமானவராக நன்றி செலுத்துகிறோம். முடிந்தவர்கள் மடங்காலில் அமர்ந்து அன்னை மரியாதையோடும் எல்லா புனிதர்கள் பரிசுத்தவான்கள் அனைவரோடு சேர்ந்து நம்முடைய வாழ்வை கொடுப்போம். நேற்று இன்றும் மாறாதவர் இந்த நாளில் நம்மை முழுமையாய் வழிநடத்தும்படி அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே, அம்மா மரியே, அம்மா மரியே, மரியே மாதாவி வாழ்க, எங்கள் மரியே, எங்கள் மாதா. ஆண்டவரை மட்டும் பாருங்கள். Look unto the Lord. திருப்பாடல் 34:8. அவரை மட்டும் பாருங்கள், அவர் எவ்வளவு நல்லவர். உங்களை தலைக்குனிய வெட்கத்தால் தலைக்குனியவே விட மாட்டார். He will not make you dismayed. அவரை மட்டும் பாருங்கள். யோவான் 12:32 சொல்லப்பட்டிருக்கிறது, unless and lifted up, நான் உயர்த்தப்பட்டாலுடைய யாரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. I cannot absorb anyone. சாவிலே உயர்த்தப்பட்டவர், சிலுவையிலே உயர்த்தப்பட்டவர், சாவிலிருந்து உயர்த்தப்பட்டவர், மூன்றாம் நாள் விண்ணகத்துக்கு உயர்த்தப்பட்டார். அதே உயர்த்த கிறிஸ்துவை நான் உயர்த்துகிறேன், நீங்களும் உயரப் போகிறீர்கள். கரங்களை நீட்டி, ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தை உயர்த்தும். நீர் உயர்ந்து பிதாவுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருப்பது போல இந்த இறை பிரசன்னம் எங்களை உயர்த்தி இந்த சமுதாயத்தில் ஒரு பிள்ளைகளாய் வாழ எல்லாம் வல்ல இறைவன் பிதா so that பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு தங்கி உங்களை என்றும் பாதுகாத்து என்னாலும் வழி நடத்துவாராக. இறையில்லாத